அது தில்லவன தோப்பு. தில்லை மனத்தோப்பு. பிள்ளை வரம் கொடுக்கல. பிள்ளை மரம் கொடுக்கல. பிள்ளவன தோப்பு. பிள்ளை மனத்தோப்பு என்று பெயர் பெற்று ஏன் பிள்ளை வனதோப்பு என்று தாயார பாட்டாங்கரையாள் பாட்டாங்கரை இசைக்கு என்று இல்லை நல்ல காளி என்று சாரி மரம் இல்லாமல் எவராலும் குடை நடத்தி எந்த நல்ல ஊராரிலை தாயார பாட்டாங்கரையாள் தாயார பாட்டாங்கரையாள் அறிவுடேரை ஆண்டுவாராள் தாயார பாட்டாங்கரையாள் அழகுடேரை ஆண்டுவாராள். இந்த ஊர் மட்டுமல்ல, எந்த ஊர் மக்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, பல மாநிலங்களிலிருந்து மக்கள் இங்கு வந்தா அன்னை பாட்டாங்கரை இசக்கி அம்மாளை இசக்கி அம்மாளை தில்லை மாகாளியை வணங்கி குழந்தை பாக்கியம் பெற்று அவர்களும் அன்னை தில்ல மாகாளியின் பெயரையே பெயரிட்டு அவர் குழந்தைக்கு விடுகிறார்கள். ஆமா, என் அன்னையார தில்லை மாகாளி தில்லை மாகாளி சிறு குழந்தையாகத்தான் வருவாள். எந்த இடத்திற்கும் யார் வீட்டுக்கு வந்தாலும் யார் கனவுலே தோன்றினாலும் சிறு குழந்தையாக கண்ணிலே தோன்றுவா. சிறு குழந்தையாக தோன்றுகின்ற போது சிறு குழந்தையாக தோன்றுகிற போதும் அலைகடலில் தான் ஒரு அன்னையான முத்தாரம்மாள் கண்ணில் பிறந்தவளே மகாளி அம்மையா அவள் ஆண்டுவாரால் மாகாளி வாசலிலே உடவிழா நடக்கும் போது முத்தாரம்மன் வாசலிலே முத்தாரம்மன் வாசலிலே முகரையுட தலைமறிலே அதாவது முத்தாரம்பாளுக்கு ரொம்ப குடைவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குமாம். உச்சினி மாகாளி அம்பாளுக்கும் உச்சினி மாகாளி அம்மனுக்கு அந்த நேரத்துல பாருங்க ஒருவர் சொல்லியிருக்காரு, என்ன இந்த இளைஞனார் குலத்துல அப்படி சக்தி வாய்ந்த தெய்வமா அது? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வங்கள்லாம் இங்கே இருக்கு. அப்படி சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தால் கரக குடம் வைப்பாங்களே தலையில கும்பம், கரகம் பூரண கும்பம், பூரண கும்பம், அந்த கும்பத்தை வேணா வெண்ணைய வச்சு எடுக்க முடியுமான்னு பார்த்தாராம். வெண்ணைய வச்சு தலையில அப்பி வெண்ணைய. ஏன்னா அந்த குடத்தை வச்ச உடனே நல்ல மத்தியான வெயில்ல வருதாங்க. ஆமா, வெண்ணெய் இலவிரும்ல. ஆமா, இலவிரும்ல. நெய்யால மேலெல்லாம் வடியும். வடியும். அப்படி இருக்கும். அப்படி எடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தாயான்னு கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட தெய்வம் இருக்கா? அப்ப அந்த அம்பாளுக்கு கொடைவிட நடந்து கொண்டிருந்திருக்கு. அவங்களும் வந்திருக்காங்க. ஆமா, சரி. உடனே கூப்பிட்டுருக்காரு. என்னப்பா நீ என்னமா சொன்னி? என்னப்பா நான் ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு இருக்காரு. ஆமா, வெண்ணைய வைத்து கும்பம் ஏற்றலாமா? ஏத்தலாமா? நான் ஏற்றி பார்க்க பார் அப்படின்னாராம். சரி. உடனே அந்த வெண்ணெய் எடுத்து தலையில அப்பி அதுக்கப்புறம் தான் அந்த பூரண கும்பத்தை தூக்கி வச்சிருக்காங்க. அந்த வெண்ணெய் எடுத்து உச்சியில வச்சு அதுக்கப்புறம் பூரண கும்பத்தை வைத்திருக்கிறாங்க. இந்த ஊர்ல அது எந்த ஊர்லயும் கிடையாதுல்ல. அது எங்கேயும் கிடையாது, இங்கதான் நடக்கு. நம்ம இங்கதான் இருக்கு, இளைஞனார் குலத்துல. அப்படி சொல்லுங்க. அவ சக்தி வாய்ந்த ஒரு தலம் நம்ம இளைஞனார் குலம். கொடுத்த வாக்கு அப்படி இல்ல, கொடுத்த வாக்கு அப்படி. ஆமா ஆமா. இப்படி சக்தி வாய்ந்த அம்மன்ல இருக்குல்லப்பா. அப்ப பொல்லாதவா. ஆமா. ஏன்? அதாவது ஒரு சிவதலமாகி அமைந்து கொண்ட இடமாக இருந்தாலும் இருந்துட்ட போதிலும்
தேவர்கள் எத்தனையோ இப்படி விஜயாபதி இருக்கக்கூடிய தேவர்கள் தான் இளைஞனார் குலத்துல இருக்கு. இருக்கு. அது அங்க ஒரு பவுஷு, அங்க ஒரு மாற்றம், இங்க ஒரு பவுசு. அப்படி சொல்லுங்க. எல்லா இடமும் ஒன் போல இருக்காது. ஒன் போல் இருக்காது. ஆமா ஆமா. அங்க ஒரு மாற்றம், இங்க ஒரு மாற்றம் இருக்கு. போறது ஒரு மாற்றம். அவ எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ ஆமா அவ அந்த வடிவத்துல அந்த சொரூபத்துல ஆத்தா வந்திருப்பா. நேரத்துக்கு ஒரு நேரமா அப்படி சொல்ல. பல வேஷம் போடுவாள பாட்டாங்கற இசைக்கு போட்டுக்கிட்டு இருக்கா. என்னாச்சு உனக்கு? இல்ல அருள். நேரத்துக்கு ஒரு வேஷம் போடுவா, பாடுதா. அப்பேற்பட்ட பொல்லாதவா பாட்டாங்கறையா இசைக்கு. கூட்டமா இருந்தா ஆதாளி போடுவா, பொறுமையா இருந்தா பொறுமையா இருப்பா, வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுப்பா. அப்படின்னா ஓடி ஆறுவா எங்க ஆத்தா. சரி. வேற எந்த ஊர்லயும் இல்லாத ஒரு அதிசயம் அதிசயம் இந்த இளைஞனார் குலத்துல இருக்கு. இங்கதான் இருக்கு. ஆமா. அத என்ன இருக்கு தெரியுமா? என்னம்மா? எத்தனையோ, அதாவது எத்தனையோ பேர் சொல்லுவாங்க இந்த ஊர்ல அப்படி இருக்கு ஒரு மரம். மரம். ஆமா. என்ன மரமோ? பூ பூத்து சரி காய் காய்க்காத அதிசயமான புளிய மரம் இளைஞனார் குலத்துல தான் இருக்கா. இங்கதான் இருக்கு. ஆமா. பூவெல்லாம் பூக்குமா? பூ பூத்து சரி காய் காய்க்காத. காயே காய்க்காதான்ப்பா. காயே அந்த புளிய மரத்துல காய் காய்க்காது. அதிசயமான புளிய மரமா? அதிசயமான ஒரு மரம் மாதிரி பூ பூக்குது, காய் காய்க்கலனா அது என்னப்பா ஒரு அதிசயம் பாத்தீங்களா? நம்ம பார்த்ததே கிடையாது, கேட்டதும் கிடையாது. இதுவரைக்கும் சரித்திர தமிழ்நாட்டிலே நான் பார்க்கல. அப்படி ஒரு புளிய மரம் நம்ம இளைஞனார் குலத்துல தான் இருக்கான். இங்க இருக்கு. காலையில குளிச்சுட்டு நம்மளும் போய் கும்பிடுவோம்க்கா. அங்க யாரு இருக்கா? யாரு? அந்த புளிய மரத்துல இருக்கானே அவன் தான் புளியடி சுடலை. புளியடி சுடலை. அது யாரு? சுடலை. சுடலையா? அவர் இனிமேதான் வருவாரு. சரி. ஆமா. அப்படி ஒரு திருக்கோவில் இங்க இருக்காம்பா. பேர்பட்ட பேர் வாங்கின தெய்வம் இங்க இருக்கு. ஆமா. புளியடி சுடலை. ஆமா. சரி. அதாவது அப்படி ஒரு தெய்வம் இருக்கணும். தெய்வங்கள் எத்தனையோ பேர் வாங்கின தெய்வங்கள், நின்று பேசக்கூடிய தெய்வங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. அது உலகத்துல ஏகப்பட்டது இருக்கு, விரல் நீட்ட முடியாது. அப்பேற்பட்ட தெய்வமும் இருக்கு. ஆனா இப்படி ஒரு மரத்துக்குள்ள சாமி இருக்காருன்னா எனக்கு சந்தேகமா தானப்பா இருக்கு. நம்ம கண்டதும் இல்ல, கேட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. பூ பூத்து காய் காய்க்காத அதிசய புளிய மரத்தை நான் இதுவரைக்கும் பார்க்கல. உடுக்கார வீட்டு புளிய மரம் காயா தான் தொங்குது. காயா தொங்குதா? பூவே பூக்கல. காயா தொங்கிக்கிட்டு எப்படிப்பா பூ பூக்காம இருக்கும்? மரத்துல இருந்து வருகிற போதே பிஞ்சியா தான் வருது. அட்டை பாவி. சரி. ஆமா. ஏன் அப்படி? காய் வளைஞ்சு கிளஞ்சு கிடக்கும். அட சண்டாள பாவி. ஆமாக்கா. அந்த புளிய மரத்தை என் புளியடி சுடலை அங்க இருக்கான். சொல்லாதவன் அக்கா. பேர்பட்ட தெய்வத்தை காலையில 9 மணி அளவில கும்பிட்டுட்டு தான் போனுங்க. காலையில 9 மணி அளவுல பார்க்க போறியா? ஆமா. அது வரைக்கும் நம்மள வச்சிருப்பாங்க. இல்ல வச்சிருப்பாங்கக்கா. சரி சரி சரி. அன்னதான சாப்பாடு இருக்கு. அன்னதானம். ஆமா. சரி. காலையில இடியாப்பம் இருக்கு. மட்டன் சாப்பாடு இருக்கு. பொங்கல் இருக்கு. எல்லா வடை கிட்ட எல்லாமே இருக்கு. அந்த கோயில் ஆட்சியம்மாள் என்ற பெண்ணை தெய்வமாக வழிபட்டு சிறப்புமிக்க கிராமமாக அமர்ந்து கொண்டது இளைஞனார் குலம். இந்த ஊர் தான். சரி. ஏங்க அப்பா அவ்வளவு இருக்கா? ஆமா. அதாவது விஜயாபரிக்கு மாறிட்டு பாருங்க. விஜயாபரிக்கு அடுத்தால விஜயாபரி இருக்கு. ஆமா. இந்த விஜயாபரிக்கு அடுத்து அல்ல என் அன்னையார தில்லை மாகாளி. மாகாளி. இந்த இளைஞனார்குளம் கிராமத்தில் தான் சாதி மதம் பேரங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் வழிபடும் தெய்வமாக இன்று என் ஆத்தா விட்டிருக்கிறாள். இருக்கிறாள். பிள்ளைமார் சிவன் சங்கரவேல். சரி. பிள்ளை குடும்பங்கள் அம்மன் கொண்டாடியாக இருக்கிறார்கள். அம்மன் கொண்டாடியா இருக்கிறார்கள். பெருமாள் தேவர் அவர்கள். ஆமா.
இந்த அம்பாளுடைய ஆலயத்திலே பெருமாள் தேவர் குடும்பத்தில் இருந்து பிறந்த பிள்ளையானாலும் மையானம் செல்லும் சாமி கொண்டாடி சிவன் கோனார் குடும்பத்தில் இருந்து வரும் பிள்ளைக்கு திருநீர் போட்டால் தான் சாமி மையானம் சென்று வர முடியுமா? மையானம் சென்றதும் வர முடியும். ஆமா. அப்பேற்பட்ட விஜயாபதி மாநகரிலே என் தன்னையார் அவள் அன்னையே உனக்கு நிகர் ஏறு அன்னையே. ஆமா. விஜயாபதி நன்னகரோ. ஆமா. வீட்டிற்குயர் அன்னையே. எல்தாயே விஜயாபதிக்கு அடுத்த ஸ்தலமாக ஆமா இவ்வுலகில் பெயர் பெற்ற நாடு ஆமா இளைய நயினார் குடரன் நகரத்தில் தில்லை மாகாளியாக அமர்ந்தவளே. தாயமாகாளி அம்மா என் தில்லை மாகாளியாகவும் ஆமா தில்லை வடத்தோப்பில் அமர்ந்தவளே தில்லை மாகாளி. ஆமா பிள்ளை வரம் கொடுப்பவளே. சாதி மத பேரமின்றி ஆமா ஒரு தாய் பிள்ளை போல் உலக மக்களோடு ஆமா ஒன்றிணைத்து வாழ்பவள் உலகதாயே. பாட்டாங்கரையான் குளக்கரையில் அமர்ந்தவளே. ஆமா பாட்டாங்கரையாள் இசைக்கு என்று பாட்டாங்கரை இசைக்கு என்று என் தாயே. அம்மா பத்தி விரல் மோதிரமணி உனக்கு. ஆமா பத்தி விரல் மோதிடமணி உனக்கு. ஆமா எத்தனை பிரகாசமணி பிரகாசமணி. பாடகம் தண்டை கொலுசடி உனக்கு. கொலுசடி உனக்கு. இச்சையாக இழைத்திட்ட பாடக சிலம்பொழியோ. ஆமா முத்துரத்தின மோகன மாலை அழகு. ஆமா தில்லை மாகாளி கொடுங்கையிலே கங்கர முடியழகு. முடி அழகு. பாட்டாங்கரையால் இசைக்கியே ஆமா முடித்திட்ட உன் தாலி அழகு. ஆளி அழகடி. அத்திவீரன் தந்தையே சத்திருபவல்லியே. ஆமா சுத்தமாக இருக்கின்ற காதிலே கம்மல் அழகு. கம்மல் அழகு. தில்லை மாகாளி மாகாளி. அம்மா தில்லை வடத்திலே சிவனோடு திருநடனமாடியவள். ஆமா தில்லை மாகாளி என்று தில்லை வடத்தோப்பில் அமர்ந்தவளே. அமர்ந்தவளே. விஜயாபதி நகரில் வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பவளே. ஆமா இளைய நயினார்குளம் பாட்டாங்கரையில் வீட்டிருக்கும். ஆமா பாட்டாங்கரை சக்கியாக இசையாக சிறு குழந்தையாக வடிவம் கொண்டவளே. வடிவம் கொண்டவளே. சிவசக்தி அம்மையுமயவளே. உமையவளே. அம்மா அம்மா என்று அழைத்தால் வருவாயா? ஆமா ஆபத்தை காப்பவளே என் தாயே. என் தாயே. பூத்து குலுங்குதடி காய்க்கார மரத்தில் அமர்ந்தவனே. ஆமா சிவசுடலை மாடனே என் புளியடி சுடலை மாடனே. ஆமா உனக்கு நிகர் ஏறு ஐயரே. நிகரதாயனே.
பிள்ளை இல்லாதவர்கள் பெருமையோடு வணங்குங்கள். அள்ளி கொடுப்பா தில்லை மாகாளி, பிள்ளை கொடுப்பால் வாட்டாங்கரையாளி சக்கியாக இசைக்கியாகவோ அம்மா உன் பகலை நான் பாட ஓடி வந்தேன் உன் திருவாசல். என் நாவிலி குடி கொல்லவே உன் புகழை நான் பாடவே. என் நாவில் குடி கொல்ல உன் புகழை நான் பாடவே. நான் பாடவே எனது தாயே உனக்கு நிகர் ஏறு என் தாயே அம்மையே திரிசூலியே தில்லை மாகாளி தாயான தில்ல மாகாளி பாட்டாங்கரையாளி சக்தியே புலியடி சுடலை மாடனை வேற்றி பிரம்மசக்தியே பேச்சு பிரம்ம சக்தியே பேராரையன் தாயே அம்மா உனக்கு நிகர் ஏது. சிவத்தில் உருவானவன் உபத்திரத்தில் வளர்ந்தவன் உத்ரமூர்த்தி என் புலியடி சுடலை மாடனை புலியடி சுடலை மாடனை என் தாயே தில்லை மாகாளி அம்மன் வருவர பாருங்கடி அவடி வருவர பாருங்கடி அம்மன் வருவத பாருங்கடி அம்மாடி வருவத பாருங்கடி அம்மா வருவர பாருங்கடி அம்மாடி வருவர பாருங்கடி அம்மன் வருவத பாருங்கடி அம்மாடி வருவத பாருங்கடி ஆடி வருகிற தில்ல மாகாளிக்கு ஆனந்த கமையடி பமடியே ஆடி வருகிற பாட்டாங்கரையாளுக்கு ஆனந்த கமையடி பமடியே தன்னாரே கும்பம் வரர பாருங்கடி கும்பங்கூலை